இறையருள் இருந்தால் சிந்தனையில் திரை விலகும். யார் என்ன சொன்னாலும் புரியும். நான் எனக்கு என்னமா இன்னைக்கு கடவுள் மேல கோபமா இல்ல, சிந்தனை தெளிவு. அந்த சொல்ல வாசிக்கிறேன், கீழே கையெழுத்து போட்டிருந்தார் கடவுள். கடவுள் சொல்றாரு என்கிட்ட, டூ வீலர்ல சிக்னல்ல நிக்கிறேன், அந்த 30 செகண்ட்ஸ் 30 வினாடி எனக்கு வந்து சேர்ந்த அருள் வாக்கு, நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை, அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருவன் வருவான். ஏயா, even 25 years, after 25 years, உன் டிசைன் சூப்பரா இருக்கும், I am very happy நம்புங்க. எனக்கு அது புரிஞ்சுதுங்க. நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருத்தி வருவாள். அவன் அதான் சொல்லிட்டு போனான், என் பையன் அதான் சொல்லிட்டு போனான். அப்புறமா தான் நினைச்சு பார்த்தேன், அநியாயமாக செலவு செய்வது மட்டும் மன அமைதியை கெடுக்கும் வழி அல்ல, அநியாயமாக சேர்த்து வைப்பதும் மன அமைதியை கெடுக்கும் வழி. அதை செலவு பண்ணிடுறேங்க. நான் எங்கிருந்து பெற்றேனோ அந்த இடத்திற்கு கொடுத்து பாருங்கள். மன அமைதி இருக்கிறதே, அது அடுத்தவர்களால் வராது. இதோ சிரிக்கிறீர்களே, வெளியில் இருந்தா சிரிக்கிறீர்கள். எது வந்தாலும் உள்ளுக்குள் இருந்துதான் வர வேண்டும். எந்த அனுபவமும் உள்ளுக்குள் வருகின்ற அனுபவம் தான். அந்த அனுபவம் முழுமையாக கிடைக்கின்ற பொழுது மனம் சாந்தப்படுகிறது. 2 விஷயம் சொல்றேன். ஒன்னு சிவன், இன்னொன்னு சக்தி வழிபாடுன்னு இருக்குங்க. சிவனுக்கு அபிஷேகம், சிவ வழிபாடு போய் பாருங்க, அபிஷேகம். சக்திக்கு சாந்தம்ங்க, சொற்கள் சாந்தம். எங்கே நல்ல சொல் இருக்கிறதோ, எங்கே ஒரு பெண் அமைதியாக இருக்கிறாளோ அந்த சூழல் சுபிக்ஷமாக இருக்கும்.